சொல்லப்பட்டதான வார்த்தை, நான்காவது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நாம் தியானிப்பதற்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33-34 வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33-34 வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மிகுந்த பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, யாவராலும் கைவிடப்பட்டு, அவருடைய மரணத்தின், அவருடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக. ஒரு மகன் தகப்பனை பார்த்து, ஏன்பா என்னை கைவிட்டீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பாடுகள் மத்தியில் இருக்கேனே, ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு அந்த ஏக்கத்தோட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அந்த மிகுந்த வேதனையின் மத்தியில தன்னுடைய கடைசி நிமிடங்களை கடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக. ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. ஆனா இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. ஒன்றா இருக்கிற யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்தே பிதாவானவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாகவே இருந்தாங்க. அந்த திருத்துவத்தை யாராலும் பிரிக்கவே முடியாது. நம்ம அவங்க ஒன்றா இருந்ததற்கு வேதாகமத்தில் சாட்சி இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோம் என்று. இந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாகவே இருந்தாங்க. அவங்களை பிரிக்கவே முடியாது. இப்படி யுக யுகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்துல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. ஒன்றாக இருந்தவங்க ஏன் அந்த இடத்துல பிரிக்கப்படணும்? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2. நம்முடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் பிதாவுக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் தான் பிதா தம்முடைய முகத்தை நம்மை விட்டு மறைக்கிறதற்கு ரீசன் ஆயிருக்குன்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிலுவையில ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்த டைம்ல முதலாவது நம்மை பிதாவை விட்டு அவரை பிரித்த காரணம் மனிதர்களாகி நாம் செய்த அக்கிரமம் தான். அக்கிரமம்னா என்ன? கிரமத்துக்கு எதிர்ப்பதம் தான் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு, ஒரு ஆர்டர், ஒரு நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இது ஒரு கிரமம். இது மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில சில கிரமங்களை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம மற்ற ஜாதிகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணுங்கிறது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சில கிரமம். இந்த கிரமம் இல்லாதபடிக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அக்கிரமம் தான். இந்தபடி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தங்களும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், கிரமம் இல்லாதபடிக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது அக்கிரமம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவினிடத்திலிருந்து பிரித்தது மனிதர்களாகிய நாம் செய்த அக்கிரமம். ரெண்டாவது பார்த்தோம்னா பாவம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று.
ஏசாயா 59 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். அந்த பாவம் பிதா தம்முடைய முகத்தை நம்மை விட்டு மறைக்கிறதற்கு ரீசனா இருக்கு அப்படின்னு. இந்த பாவம் நம்ம செய்கிற வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷன் அந்த பாவம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வெளிச்சம் எடுபட்டு போகும். அப்பொழுது கர்த்தருடைய முகம் அவனை விட்டு மறையும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்தகாரம் தான் உண்டாகும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று. நம்ம செய்கிற சின்ன சின்ன கிரமமற்ற காரியங்களும் பாவங்களும் தான் ஆண்டவரை பிதாவினிடத்தில் இருந்து பிரிக்கவும் அவருடைய முகத்தை தம்மை விட்டு மறைக்கவும் காரணமாக இருந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாகி நாம செய்த அக்கிரமத்தையும் பாவங்களையும் சுமந்து தீர்த்தது தான் ஒரே ஒரு காரணம். சரி, ஏன் ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்கணும்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு காலத்துல நம் பிதாவானவர் ஒரு காலத்துல நியாயாதிபதிகளை அனுப்பினாரு, ஒரு காலத்துல ராஜாக்களை அனுப்பினார், ஒரு காலத்துல தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு. அவங்க பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க, அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை பேசுகிறவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்களால ஆண்டவருடைய காரியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செய்ய முடிஞ்சது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் அவருடைய அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் என்று நம்முடைய பிதாவானவர் உணர்ந்ததுனால தான் நம்முடைய ஒரே பாரான குமாரனை தம்முடைய கையில் இருந்து இந்த பாவமுள்ள பூமியில நமக்காக விட்டு கொடுத்தாரு. சரி, இந்த பாவமுள்ள பூமி நமக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம்னா, அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி இந்த பாதாளம் மட்டும் இறங்கி வந்ததுனால தான். கடைசியாக ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அவர் தான் தெய்வமாச்சே, அவரையே காப்பாற்றிக் கொள்ளலாமே என்று இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. நாம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் பொருட்டு அவர் தாமே அவரோட சரீரத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று. இன்று நம்முடைய சரீரத்துல பல பாவங்களை விட முடியல. எனக்கு இது அடிக்ஷன் ஆயிருக்கு, இது என்னால விட முடியலன்னு சொல்றோம். எந்த ஒரு மனுஷன் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கறானோ, எந்த மனுஷன் அவருடைய காயங்களை உற்று கவனிக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமா அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். அன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அன்றைக்கு அவர் கூப்பிடாம இருந்திருந்தா, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அதே வார்த்தையை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட வேண்டியதாக நம்முடைய வாழ்க்கையில் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான். அன்றைக்கு நான் சிலுவையில செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன், நீ எனக்காக எழும்புவாயா, நீ என்னுடைய தழும்புகளை பார்த்து குணமடைவாயா என்று. நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய வருகையில் நம்மை சேர்த்துக் கொள்வார், நம்முடைய பாவங்களை விடுவிப்பார், நம்முடைய ஆத்மாவை குணமாக்குவார், நம்மளை ரட்சித்து வழி நடத்துவார். இந்த வார்த்தையினால் உங்கள் ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.